மணிரத்னம் சார் வந்து எஸ்டிஆருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா எஸ்டிஆர் வந்து இந்த படத்துல 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5:50க்குலாம் வந்துடுறாரு. அவ்வளோ ஒரு பஞ்சுவாலிட்டியா வந்து இந்த படத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு மணிரத்னம் வந்து எஸ்டிஆருக்கு ஒரு சில அமௌண்ட் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். அது உண்மையா? அது என்ன விஷயம்? இல்லைங்க, அது பணத்தை கொடுத்தெல்லாம் ஒருத்தர் விலைக்கு வாங்க முடியாது. பணத்தை தாண்டிய ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும். அது நட்பாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆதரவுகரம். அதாவது என்னென்னா, நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கும்போது ஒரு வாஞ்சையோடு இப்படி தலையை தடவி கொடுத்தாலே போதும். அது வந்து பல கோடி கொடுத்ததுக்கு சமம். அதனால் சிம்புகிட்ட பணம் கிடையாது, அதை வேற ஒருத்தர் கொடுத்து ஹெல்ப் பண்ணாருன்னெலாம் நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சிம்பு வந்து பிறவிலே பணக்காரர் அவர். ஸோ அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய பணத்தேவை ஏற்பட்டு அவர் அப்படிலாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்த மாநாட்டிலேயே அவருக்கு ஒரு பெரிய சம்பளம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பல படங்களில் வந்து அவருக்கு வரிசை கட்டி நிற்கிறாங்க சம்பளம் கொடுக்குறதுக்கு. ஸோ அதனால் அது ஒரு மேட்ரு கிடையாது அவருக்கு எப்போவுமே. சிம்புவை ஒழுங்குபடுத்தினதில் வேண்டாம் மணிரத்னத்துக்கு பெரிய பங்கு உண்டு.